ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தால் வந்து ஷேர் பண்ண உங்கள் சாட்சி ஏதாவது இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் நிறைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஒரு சின்ன குடும்பம் தான், சபை அல்ல. நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உலகம் பெருசு தானே. அல்லேலூயா. ஆமென் ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலிருந்தும், சரியா, சபைகள் அல்ல, குடும்பங்கள், சரியா, ஆண்டவர் வருகையிலே பரலோகத்துக்கு தேவன் ஒரு கூட்ட மக்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள போகிறார். அதுதான் ரகசிய வருகை, சரியா. மொத்தம் 3 வருகையில ஒரு வருகை முடிஞ்சிச்சு. முதல் வருகையில இயேசு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி பூமிக்கு வந்தார். முதல் வருகை. சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு. முதல் வருகை முடிஞ்சிச்சு. இரண்டாவது வருகை ரகசிய வருகை. 3ஆவது வருகை பகிரங்க வருகை. மொத்தம் 3 வருகை. ரட்சிப்புக்காக வருகை, இல்லையா, ஜனங்களை. ஆமா, அதுதான் சுவிசேஷம், நற்செய்தி என்று அறிவிக்கப்படுகிறது. அந்த முதல் வருகை முடிந்தது. ஸ்தோத்திரம். சிலுவையில இயேசு மரிக்கும் பொழுது எல்லாம், அந்த முதல் வருகையினுடைய நோக்கம் எல்லாம் முடிந்தது. அவர் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். இனி அவர் செய்ய போவது ஒண்ணுமே இல்ல, செஞ்சு முடிச்சிட்டார். ஆமா, மக்களுக்கு, மனித குலத்திற்கு என்னென்ன செய்ய வேணுமோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்றார். இப்போது ரகசிய வருகை இருக்க போகிறது. எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ரகசிய வருகையிலே மத்திய ஆகாயத்திலே, மத்திய ஆகாயம் சொல்லப்பட்டது. சோ ஆகாயம் பூமி, இடையே இருக்கிற மத்திய ஆகாயம். இந்த மத்திய ஆகாயத்திலே உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், இயேசுவை நம்பினவர்கள், இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள், இயேசுவை தேடினவர்கள், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் அங்க மத்திய ஆகாயத்திலே கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதுதான் சபை. அல்லேலூயா. சபைனா என்ன? மத்திய ஆகாயத்திலே கூட்டி சேர்க்கப்படுகிற பரிசுத்தவான்களுடைய கூட்டம். அதுதான் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட சபை. அதுதான் மனவாட்டி சபை, சரியா? அதுதான் உண்மையான சபை. ஸ்தோத்திரம். ஒரு 4 சோத்தை கட்டிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் மேல கூரை, இது சபை. தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அது சபை இல்ல, கட்டிடம். கட்டிடம் பரலத்துக்கு போகாது. எவ்வளவு பெரிய பெரிய இடத்தை வாங்கி பெரிய பெரிய ஆலயங்களை கட்டினாலும் அந்த ஆலயங்கள் பரலத்துக்கு போகுமா? அது ஆலயங்கள் கிடையாது. தேவன் ஆலயங்கள் வாசம் பண்ணதே இல்ல. போன வாரம் சொன்னேன், சரியா? அந்த பூமியிலே தெய்வத்துக்கு ஆலயங்களை கட்டுவது வேஸ்ட், சரியா? விரயம், நேரம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அங்க தேவன் இல்லை, தேவன் வாசம் பண்ணது இல்லை. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி, அவர் நமக்குள்ளே உலாவி, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நாம் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தான் தேவன் தங்கும் ஆலயம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சபை என்று நாம் எதை சொல்ல வேண்டும் என்றால், மத்திய ஆகாயத்திலே கூட்டி சேர்க்கப்படுகிற சபைதான் மனவாட்டி சபை, பரிசுத்தவான்களின் சபை. அந்த சபையிலே நீங்களும் நானும் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த பூமியிலே அழைக்கப்படுகிறதெல்லாம் சபைகள் கிடையாதுன்னு, கிடையாது கிடையாது கிடையாதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். இப்போ பைபிள்ல பாத்தீங்கன்னா ரோமருக்கு, ரோம சபையாருக்கு எதுனா நிருபம், கொரிந்து சபையாருக்கு கலாத்திய நாடு, கலாத்திய நாட்டில் உள்ள சபை, பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள சபை, இல்ல தெசலோனிக்கே நாட்டில் உள்ள சபை, இல்லையா? இப்படி நாடுகளுடைய பெயர்கள், எபேசு சபை, இல்ல தியத்ரா சபை, பெர்கமோ சபை, அந்தந்த நாட்டில் இருக்கிற சபைகளுக்கு தான் பைபிள் சுவிசேஷம், நற்செய்தி எழுதி அனுப்பப்படுகிறது, நாட்டு பேரை வச்சு, சரியா? ஆமா. இப்ப இந்தியாவில் உள்ள சபைக்கு அப்படின்னு இருக்கும்போது மரபணர்கள் மட்டுமா இல்ல, ஒரு நாட்டினுடைய பெயரை சொல்லி அந்த நாட்டில் உள்ள சபை என்று அழைக்கிறது பொதுவான சபை. இன்னொரு உதாரணத்துக்கு சொல்றேன். இஸ்ரவேல் சபையார் அப்படின்னு இருக்கு பைபிள்ல, பழைய ஏற்பாட்டுல.
ஆனா இஸ்ரவேல் சபையார் என்பது ஒரு பொதுவான இஸ்ரவேலர் அனைத்தையும். ஆனா அந்த இஸ்ரவேலர் யாரை குறிப்பிடுறாரு? 12 கோத்திரம் இருக்குது இஸ்ரவேல்ல. எத்தனை கோத்திரம் இருக்கு? 12 கோத்திரம் இருக்குது. கோத்திரம் அப்படின்னு என்ன? குடும்பம்னு அர்த்தம். கோத்திரம்னா குடும்பம் இல்லையா? கோத்திரம். அப்போ குடும்பம், கோத்திரம், குலம் இப்படிலாம் சொல்றோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குரூப். 12 கோத்திரம், 12 குடும்பம். அந்த 12 குடும்பம் சேர்ந்ததுதான் சபை அப்படின்னு பூமியிலே அழைக்கப்பட்ட காரியம். அதுபோல அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார், இஸ்ரவேல் குடும்பத்தார், இஸ்ரவேல் சபையார் இயேசுவை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே, இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திலே அவர்களையும் சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. நாம் இஸ்ரவேல் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே மீட்கப்பட்டு இயேசு கோத்திரத்திலே, இயேசுவின் குடும்பத்திலே இயேசுவை தலைவராய் வைத்து, இயேசுவை எஜமானனாய் வைத்து, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக வைத்து, இயேசு கிறிஸ்துவை தகப்பனாக வைத்து, இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திலே தேவன் உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்கிறார் என்றால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெருசு. அல்லேலூயா. ஆகவே தன் அன்பு ஒரு காலம் ஒழியாது. சிலுவையில் நமக்காக உயிரை கொடுத்த இயேசு தெய்வம். ஆமென். அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சோர்ந்து போகாமல், 2வது பாயிண்ட், நற்கிரியைகளை செய்து, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் 3 காரியம் சொல்றாரு. இன்னைக்கு சத்யா சகோதரர் நமக்கு சொல்லும் போது இல்லையா, அழியாத காரியத்தை, அழிந்து போகிற காரியத்தை குறித்து தொடங்கி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ இங்க 3 காரியத்தை சொல்றாரு. மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் அண்டர்லைன் பண்ணுங்க. தேடுகிறவர்களுக்கு. போன வாரம் செய்தி என்ன? தேடுவதை பற்றி தான் சிந்திச்சோம் இல்லையா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் இல்லையா? சோ கடந்த வாரத்திலே நாம் அதை தான் சிந்தித்தோம். தேவனுடைய கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இல்லையா? மனப்பாட வசனம் ஏசாயா 55:6 இல்லையா? படிச்சீங்களா அந்த வசனங்க? ஏசாயா 55:6 மனப்பாடம் பண்ணிக்கங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸ்தோத்திரம். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், சமீபமாய் இருக்கையில். அப்போ இயேசு எங்க இருக்கிறார்? சொல்லுங்க. கர்த்தர் எங்க இருக்கிறார்? சமீபமா இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் சமீபமா இருக்கிறார், தூரத்தில் இல்லை, சமீபமாய் இருந்து கொண்டே இருக்கிறார். அவன் சாகிற வரைக்கும், அவன் மரிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு சமீபமா இருந்து அவரை தேடும்படியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம், சமயம் கொடுக்கப்படுகிறது, வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, சமீபமா அவர் இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? தேடுங்கள், கூப்பிடுங்கள். அல்லேலூயா. அவர் சமீபமாக இருக்கலே அவரை நோக்கி, அப்படிதான் இருக்கு வசனம். அவர் சமீபமாக இருக்கலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்போ தேடுங்கள் சொல்றாரு, கூப்பிடுவோம் சொல்றாரு. ஜனங்க இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல? தேடுறது இல்ல. அதுதான் வசனம் சொல்லுது 14ஆம் சங்கீதத்துல, 14ஆம் சங்கீதம் 2வது வசனம் பாருங்க. 14ஆம் சங்கீதம்
அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? மனுஷன்ல யாராலும் தெய்வத்தை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க மனுஷர்களை கண்ணோக்கினார். பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர்களை கண்ணோக்கினார். வழி விலகி ஏகமாய். அப்போ தேவனை தேடுகிறவன், தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ? ஒரு கொஸ்டின் மார்க் தான். தேவன் தேடுகிறார். அப்போ மனிதனை தேட சொல்றாரு, ஆனா அவரும் தேடுறாராம். கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கிற அவர் நோக்கி கூப்பிடுங்கள். சோ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் சமீபமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் அவரை நாம் தேடும்படி சொல்கிறார். ஸ்தோத்திரம். உண்டோ? தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருத்தன் கூட இல்லைன்றார். இப்போ அந்த இடத்தை நம்ம நிரப்பும்படியாகத்தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கார், இந்த சத்தியத்தை கேட்கும்படி செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் 34ஆம் சங்கீதம் 10வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும், பட்டினியா இருக்கும். ஒருவேளை அதான் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் அல்லேலூயா. நீங்கள் தானே யாரு? கர்த்தரை தேடுகிறவர்கள் தானே. கர்த்தரை தேடுகிறது நமக்கு தேவன் ஒரு நன்மையும் குறைவு வைக்க மாட்டார். அல்லேலூயா, ஆமென். ஒரு நன்மையும் குறைவு வைக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ எதை தேட வேணும்? ரோமர்ல வாசித்தோம் 2:7. எதை தேட வேண்டும்? கனத்தை தேட வேண்டும், மகிமையை தேட வேண்டும், அழியாமையை தேட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? மகிமையும் கனமும் அழியாமையும். அப்போ உங்களுக்கு எனக்கும் மகிமை எங்கே உண்டு? பரலோகத்திலே உண்டு. உங்களுக்கு எனக்கும் கனமும் மதிப்பும் எங்கே உண்டு? பரலோகத்திலே உண்டு. அல்லேலூயா. நீங்க நானும் வாழ்கிற அந்த நித்திய வாழ்க்கை அழியாத வாழ்க்கை. இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தின் மேன்மை, இந்த உலகத்தின் கனம், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது. ஆகவேதான் 1 பேதுரு 1 பேதுரு 1 அதிகாரம் 22 இருந்தா அறிவுள்ள வித்தினாலே அல்ல. 23 தேவ வசனமாகிய அறிவே இல்லாத வித்தினாலே இருக்கிறீர்களே. வாசிங்க. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மகிமை எல்லாம் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலரும், பூவும் உதிரும். அப்போ உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் கனம், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அழிவுள்ளது. அதுதான் சொல்றாரு, புல் உலரும் பூவும் உதிரும், கர்த்தருடைய வசனமோ. அப்ப மனுஷனுடைய மேன்மை எல்லாம் எது போல இருக்குது? புல்லை போலவும் புல்லின். அப்போ மனுஷர்கள் நம்மை புகழ வேண்டும், மனுஷர்கள் நம்மை உயர்த்த வேண்டும், மனுஷர்கள் நமக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மனுஷர்கள் நமக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், மனுஷர்கள் நமக்கு இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நிறைய நம்ம மனுஷன்கிட்ட எதிர்பார்த்து ஏமாந்து வரும். ஏன் எதிர்பார்க்கறீங்க மனுஷன்கிட்ட? அல்லேலூயா. மனுஷன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காதீங்க. மனுஷரால் வருகிற மேன்மையை எதிர்பார்க்காதீங்க. மனுஷரால் வருகிற கனத்தை எதிர்பார்க்காதீங்க. அல்லேலூயா. அவைகள் எல்லாம் அழிந்து போகும். அது அறியாமை என்று ஒன்று உண்டு, அதை தேடுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் அழியாதது. எது அழியாதது? கர்த்தருடைய வசனம். ஆமா, தேவனுடைய ராஜ்யம் அழியாதது. அங்கதான் நம்முடைய மேன்மையெல்லாம் அங்கதான் இருக்கு. நம்முடைய மதிப்பு மரியாதை எல்லாம் அங்கதான் இருக்குது, பரலோகத்தில் தான் இருக்கு. நம்முடைய கனம், பேர், புகழ் எல்லாம், நம்முடைய பலன் எல்லாம் அங்கதான் இருக்குது பரலோகத்திலே.
பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்க இருதயம் இருக்கணும். அல்லேலூயா. அது மனுஷனால வருகிற மேன்மை நமக்கு வேண்டாம். சோதரம் கிடைச்சா சோத்திரம், கிடைக்கனாலும் சோத்திரம், ரொம்ப ரொம்ப சோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரால் நமக்கு வருகிற பலன் தான் ரொம்ப முக்கியம். அது மேலதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கணும், அது மேலதான் நம்முடைய மேன்மை, நம்முடைய கனம் எல்லாம் இருக்கணும். அல்லேலூயா. அநேக நேரத்துல சோர்ந்து போகிறோம் இல்லையா? ஏன் சோர்ந்து போகிறோம்? ரொம்ப சோர்வா இருக்கு. ஏன்னா மனுஷர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுனால சில நேரத்துல கிடைக்கும், சில நேரத்துல கிடைக்காது. சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. கிடைக்கும் போது சந்தோஷம் சோத்திரம் அல்லேலூயா சொல்றோம் இல்லையா? கிடைக்காத நேரத்துல என்னப்பா போய் என்னாச்சு யாதா பாச்சு யாதா இல்லையா முறுமுறுக்கிறோம், சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா மனுஷர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் வேண்டாம். கர்த்தரிடத்தில் வருகிற மகிமையை மாத்திரம் நாம் எதிர்பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்ப நற்கிரியைகளை செய்கிறதும் சோர்ந்து போக கூடாது. சரியா? என்னத்தை செஞ்சாலும், என்னத்தை பண்ணாலும், என்னத்தை அது பண்ணாலும் கொஞ்சம் கூட நன்றியே இருக்க மாட்டேங்குது. சொல்றோமா இல்லையா? ஏன் நம்ம மனுஷனுக்காக செய்யறதுனால மனுஷனுக்கு நன்றியே இருக்காது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. நாய்க்கு நாச்சும் கொஞ்சம் நன்றி இருக்குது, சாப்பிட்டுட்டு வாழாட்டுது, தேங்க்ஸ் சொல்லுது, தோத்துரும். ஆனா மனுஷனுக்கு நன்றியே இல்லை. நன்றி இல்லாதவன் தான் மனுஷன். தோத்துரும். அல்லேலூயா. ஆகவே நாம் நன்றியை எதிர்பார்க்க கூடாது இல்லையா? நாய் நன்றி உள்ளதுதான். ஆனா நாயின் இடத்துல நாம் நன்றியை எதிர்பார்க்கலாமா? சொல்லுங்க. அல்லேலூயா. அது நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எல்லா நேரத்திலும் எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஆமா. சொல்லு. மிருகத்தின அந்த நாயின் இடத்துல நம்ம எதிர்பார்க்கல, எதிர்பார்க்காம தானே செய்யறோம். மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கலாம். ஆமென். ஏனால் மனுஷனையும் மிருகத்தையும் உண்டாக்கினவர் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. கூடவே இருந்தாங்க, கூடவே இருந்தான். ஏசுநாள் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தான் 3 வருஷமா இல்லையா? ஏசுநாள் கூடவே உட்காந்து சாப்பிட்டான், ஏசுநாள் கூடவே சுத்திட்டு இருந்தான், ஏசுநாள் கூட இருந்தான். இவனை நம்பி ஆண்டவர் வேற கேஷியர் பதவி கொடுத்து வச்சிருந்தாரு இல்ல? அவன் பணப்பதவி அவனா சுமந்துகிட்டு இருந்தாருன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும் போது இவர் எடுத்துப்பாரு. பர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டாரு, இஷ்டத்துக்கு இப்ப செலவு பண்ணிட்டு இருந்தாரு. பாருங்க, மனுஷன் தானே 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு ஏசுநாதரையே காட்டு கொடுக்குற அளவுக்கு பணத்து மேல அவருக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சு. சோதரன் மனுஷனால் வருகிற மகிமையை, ஆமா கனத்தை எதிர்பார்த்து ஏசுநாதரையே பேரம் பேசிட்டா வித்துட்டாங்க. அது ஒரு கூட்டம் இருக்குது. ஏசுநாதருடைய வஸ்திரத்தையே என்ன செஞ்சாங்களாமா? பங்கு போட்டு பிரிச்சுக்கினாங்களாம். நற்கிரியை செய்வதிலே சோர்ந்து போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. மேன்மையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. டெம்பரவரி ஜீவன் அல்ல, பர்மனன்ட் ஜீவன். ஆமென். இந்த உலக வாழ்க்கை நித்திய ஜீவன் அல்ல, தற்காலிகமான வாழ்க்கை இல்லையா? தற்காலிகம், மாயை, தோன்றி வருகிற புகைக்கு ஒப்பா இருக்கிறது, நிழலுக்கு ஒப்பா இருக்கிறது மனித வாழ்வு. ஆகவே இதுக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டாம், இதுக்காக நம்ம சோர்ந்து போக வேண்டாம், இதுக்காக நம்ம தளர்ந்து போக வேண்டாம், இதுக்காக பின்னாங்கி போய்விட வேண்டாம், இதுக்காக முறுமுறுத்துட்டு இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிமையையும் கனத்தையும் அழியாமலையும் தேடுகிறவர்களுக்கோ ஆமென். இதான் பரலோக ராஜ்யம், இதான் நித்திய ஜீவன். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதற்காகத்தான் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்புறம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூடயா கொடுப்பேன்றாரு. கூட கொடுப்பேன், added unto you, சேர்த்து சேர்த்து கொடுப்பேன்றாரு. அப்ப முதல்ல நம்ம எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அல்லேலூயா. ஆமென். நல்லா சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இதுதான் நம்முடைய ஹார்ட் பீட்டா இருக்கணும். ஹார்ட் பீட் இருக்குல்ல இல்ல? ஹார்ட் பீட். ஆமா, தேவராஜ்யம்.
ஒரு பீட்டு, அடுத்த ஒரு பீட்டு வரும், அது சொல்லுங்க லப் டப். அதுக்கு பேரு ஆமா லப் டப். ராஜ்யம் நீதி, ராஜ்யம் நீதி, ராஜ்யம் நீதி, அதான் லப் டப். அதான் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமாக, அதுதான் நம்முடைய மூச்சா இருக்க வேணும். அல்லேலூயா. பாருங்க பாட்டு, பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு, பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, சுடுகால் விசேஷத்துக்கால், சுடுகால் விசேஷத்துக்கால். தன்னால தன்னா தன்னால தன்னாலே தன்னா தன்னாலே தன்னானே தன்னா தன்னானே தன்னானே தன்னானே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம், ஓசியா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை மாத்திரம் படிச்சு முடிக்கலாம். அடுத்த வாரம் மீதி செய்திய இந்த தலைப்பிலேயே நம்ம அடுத்த வாரம் கேட்கலாம். சரிங்களா? நீதிக்கென்று விதை விதையுங்கள், விதை விதையுங்கள், அறுப்பு அருங்கள். அதை ஊழியம் செய்யுங்க சொல்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் விதைக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அறுக்க வேண்டும் அப்படி சொல்றார். விதை விதையுங்கள், அறுப்பு அருங்கள், பண்படுத்துங்கள். தரிசு நிலத்தை, அது நிலத்தை வாங்கி அப்படியே போட்டுறாதீங்க. ஊழியம் செய்யாம இருக்காதீங்க, தோட்டத்துல வேலை செய்யாம இருக்காதீங்க. அப்போ விதை விதையுங்க, அறுப்பு அருங்க, பண்படுத்துங்க. நீதியின் மழையை வர்ஷிக்க பண்ண மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவரை தேட, அவரை தேட, கர்த்தரை தேட, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கிறார் அவர் நோக்கி. அப்போ கர்த்தரை தேடுவதற்கு இது காலம் 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 சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதிலே எழுதி இருக்கிறவர்களை கை கொள்கிறவனும் பாக்கியவான்கள். காலம், அவரை தேட காலம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நாம் அவரை தேடுவதற்கு இதுதான் ஏற்ற காலம். விதை விதைக்க, அறுப்பு அறுக்க, பண்படுத்த, பயிர் வைக்க ரெடி பண்ணணுமா? அவர் வந்து வர்ஷிக்கப்படுவார், மழையை வர்ஷிக்கப்படுவார், விளைய செய்கிறவர் அவரு. அல்லேலூயா. அப்போலோ நட்டான், பவுல நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் தேவனே. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ரெடி பண்ண ஆயத்தப்படுத்தி வச்சுட்டா அவர் வந்து மழையை கொடுத்தாருன்னா போதும், அசபசபசபசன்னு வளர்ந்துரும். அல்லேலூயா. நம் பட்ட அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே. ஆமென். நான் சொல்ற வசனத்தை விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அவரை தேட காலமா இருக்கிறது, அவரை தேடுவதற்கு இது காலம் சமீபமா இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும், கேட்கணும். வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். சொல்லுங்க, வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். மறுபடியும் ஏன்? காலம் எல்லாவற்றுக்கும் முடிவு இயேசுவின் வருகை. ஆமென், அல்லேலூயா, ஆமென். கண்களை மூடுதான்.